மச்சான் என்ன சமைக்கலாம்? இன்னைக்கு சில்வர் ஸ்பாயில் சிக்கன் கிரில் சமைக்கலாமா? ஏன்டா அழுகுறா? சொல்றா. கண்ணு வச்சுக்கணும்டா மிளகாத்தூள். டே மிளகாத்தூள் கண்ணு நிமிக்கணும்டா, கண்ணுல வச்சுக்கணும்டா மிளகாத்தூள். வாயில டேஸ்ட் வைப்பாங்க, கல்லியா டேஸ்ட் வைப்பாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சரி வலிக்குதா? எரியுதுடா. அப்ப மச்சான் அடுப்பு தேவையில்லை, அவன் கண்ணுல வச்சு சமைச்சிடலாம். கண்ணுல வச்சு சமைச்சிடலாம்டா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஆரம்பிக்கலாமா? கிரில் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன், கரம் மசாலா, மிளகாத்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, சிக்கன் மசாலா, அப்புறம் சில்வர் ஸ்பாயில். இப்போ வந்து சிக்கன் மசாலால கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். ஏன் தயிர்ல சிக்கன் மசாலா போடுறா? போட்டுக்க. இதுக்கு பேர் ஜோக்கா? தயிர்ல சிக்கன் மசாலா போட்டுக்க, இல்ல சிக்கன் மசாலால தயிர் போட்டுக்க. உன்னை தூக்கி எங்க போறதுதான் தெரியல தவா. மச்சான் பாதி அலுமினியம் ஃபாயில் வேஸ்ட் பண்ணிட்டான்டா. ஏன்டா அவனை கட்டி தந்தூரி ஏன்டா பக்கத்துல வெங்காயம் தக்காளி வச்சாதான் தின்றேன். அலுமினியம் ஃபாயில் கொடுத்தேன், அதையும் தின்னு உட்காந்து மம்மி மாதிரி உடம்புல சுத்திப்பான், இப்படி உக்காந்துப்பான், இப்படி மம்மி மாதிரி கண்ணு மட்டும் வீரத்தவா. ஸ்பாயிலர் வாங்கும்போது திக்னஸ் வந்து 12 mm சேர்த்து வாங்குங்க. அது ஃபாயில்ரா, ஸ்பாயிலர் இல்லடா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? குமாரு, என்ன மச்சான்? கிரில்லுக்கும் தந்தூரிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தெரியாதே. சொல்றேன், நோட் பண்ணிக்க. கிரில்லு டாப்பர் பென் எடுத்துன்னு வரலையா? நோட் பண்றா. உங்களுக்கு சொல்றேன், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கிரில்லுனா தந்தூரினா நிறைய பேருக்கு தெரியாது. நீ சொல்லலாம். தெரியாது என்ன தந்தூரினா என்ன? கிரில்னா GRILL வரும், தந்தூரினா THAUNDA வரும். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காஜி பண்ணிடுவேன். தந்தூரி அப்படின்னா இந்த பானை, மண் பானை இருக்குல்ல, மண் பானைக்குள்ள அடுப்பு கறியை போட்டு ஹீட் பண்ணி தந்தூர், அதுக்கு பேர் தான் தந்தூர்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள சிக்கனை நல்லா மசாலா போட்டு மேல ஸ்கின் இல்லாம அதை அப்படியே பாயில் பண்ணி எடுக்கிறது பேரு தந்தூரி. சரியா? கிரில் அப்படின்னா, கிரில்ன்றது வந்து கிரில்லு கம்பி இருக்குல்ல, கம்பி பேரு கிரில் கம்பின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நம்ம சிக்கனை நல்லா மசாலா போட்டு கிரில் கம்பியில வச்சா அதோட லைனிங்லாம் அதுல உட்காரும். அந்த கம்பியோட இதெல்லாம் அது உட்காரும். லைனிங் வச்சு தைக்கணும். ஆமா, லைனிங் வச்சு தைக்கணும். மாட்டிக்க. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சுதாகர், எஸ், சால்ட் லைட்டா, உப்பு. இது ரொம்ப தப்புங்க. போதுங்க, அதிகமா போட்டுறாதீங்க. நிமிச்சு உப்பு என்ன பண்றது? வாயில போட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி வரணும். எடுத்தா கீழே விழணும். அந்த மாதிரி எடுத்தா கீழே விழுந்துடும். இலையில போடுங்க. இப்ப எடுத்து சிக்கனை ஏற்கனவே வாங்கும் போது நீங்க பீஸா அதான் லைன் பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இவன் பேக் பண்ணதை பிரிச்சு நிக்கிறேன்னு பாத்து நிக்கிறீங்களா? அது பிரிக்காது. இது போதும். அது கரெக்டா இருங்க. பிரிச்சு ஒருத்தன் வீடியோ எடுனா ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அதனாலதான் உங்களுக்காக மட்டும் மறுபடியும் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்பாயிலருக்கு அவர் கம்மியா தான் வாங்கிட்டு வந்துருக்கோம், அதனால ரீயூஸ் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணி. ஸ்பாயிலர் எடு. இந்த மாதிரி ஸ்பாயிலர்ல இந்த மாதிரி மசாலா தடவி சிக்கன்ல அழகா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு, கிரில் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணலாம். கிரில் இல்லாதவங்க இந்த மாதிரி மசாலா தடவி ஸ்பாயிலர்ல நடுவுல வச்சு 3 தடவை சுத்திடுங்க. 3 தடவை சுத்தணும். 1 2 3 4 டைம் வந்துச்சா? 4 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா சுத்திக்கலாம், தப்பு இல்ல. 8 வாட்டி சுத்தி இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4 வாட்டி, இப்போ ஒரு 4 வாட்டி. 2 பக்கம் நல்லா அமுக்கிட்டு. டேய் கேமராமேனே, ஒன்னால 2 வேலை ஆகுது பாரு கேமராமேனே. மச்சான், இந்த பண்ண பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வந்துச்சுடா மச்சான். பண்ண இல்ல பண்ணு டிக்கெட்டா. இரு ஒரு நிமிஷம். மச்சான் நசுக்கி ஓட்டையாக்குறான்டா கவரை. ஓட்டை ஆயிடுச்சுன்னா உள்ள புகை ஏறிடும், ஸ்மெல் ஒரு மாதிரி ஆயிடும். நீங்களும் இந்த மாதிரி நல்லா ஸ்பாயிலர்ல இனிமே நல்லா சுத்திக்குங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லாம சிக்கனுக்குள்ள ஏர் போற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லா. ஆறுலாம் போவாதுங்க. ஏர் பேரு ஆறுன்றான், ஆறுலாம் உள்ள போவாது.
அவன் பேசுறது பாசு தானா? அது எந்த நாட்டு பாச? எதுக்காக பேசுறான்னு? ஒருத்தன் பச்சை கலர் வேட்டி கட்டின்னு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கின்னு குடு 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 ஓடி போய் கதுவை டமால் டமால் வச்சானா. ஏன் இல்லையாமா? வெரி ஒஸ்ட் பிள்ளடா டேய். இது ஆல்ரெடி பண்ணிட்டான், ஆனா அது ஸ்லோ மோஷன்ல மாட்டிக்கிச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்றோம்னு பார்க்க போறோம். இப்ப நான் நல்லா சின்னதா உடச்சு போடுங்க. சரி மச்சான். சுதா என்னடா பண்ணுகிறா? வர மச்சான். என்ன பண்ணுகிறாங்க மச்சான்? டடான் 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 டடான். என்னது அது? தெரியல, அங்க இருந்துச்சு எத்தனை வந்தேன். சூப்பரா சமைக்கலாம்டா நம்ம. அப்படியா? அந்த மாதிரி கிடைக்குமான்னு பார்த்தேன். எங்க இருந்துச்சு? அங்க தந்துச்சு மச்சான். சரி அங்க எச்சு துப்பலான்னு போனேன். சரி இது இருந்துச்சு எத்தனை வந்துட்டேன். மதனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியாத வரைக்கும் இது ஓகே தான். சரி என்ன பண்ணலாம், இது ஓகேவா? ஓகே ஓகே. அதுக்கு நீங்களும் ஃப்ரிட்ஜ் பின்னாடி கைத்தி எடுத்து போய் கிரில் கம்பியை யூஸ் பண்ணாதீங்க. உங்க அம்மா தொலைவட்டில அடிப்பாங்க. அப்புறம் நீ உடச்சு வாடா சுதா, இது வர்றா சுதா. சீக்கிரம் மாமா. இதான் ஆனா அவன் வேலை செய்ய மாட்டான் லாஸ்ட் வரைக்கும். கடைசியில மச்சான் கேஸ் கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோமாடா? தட்டுப்பாடு கத்துப்பாடு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். தட்டுப்பாடோ என்ன மச்சான், அது இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்றோமாடா நம்ம? சிலிண்டர் கிடைக்கல. 2 குச்சி உடைச்சான். அப்புறம் உங்ககிட்ட வரேன் நான் மச்சான், இது பண்ணிட்டேன். என்ன தெரிகிறது? அங்க வைக்க தெரியல. அந்த சைடு திருப்பு. இந்த சைடு புரியுதா? நீ வச்சிரு போதும், அது ஒண்ணும் வெடிக்காது. லாஸ்ட் வரைக்கும் நம்ம தேவையான பொருள் மட்டும் வாங்கவே மாட்டோம்ல. மச்சான் இது பார்த்தோன்னே ஒரு காமெடி வந்துச்சுடா. சொல்லிட்டடா காமெடி. உன்னை பேச விட மாட்டான். அவன் என்ன தெரியுமா சொல்றான்? உன் காமெடியை சேர்த்து வச்சு எரிச்சிடறான்றான் அவன். டேய் நான் சொல்றேன் காமெடி கேளுடா. டேய் பசங்க காமெடி நீ சொல்லு. காமெடி நாங்க சொல்றோம். விடுங்களாண்டா அவனை. ஒருத்தர் குடும்பத்தோட சென்னைக்கு போனாங்களாம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. சுத்தி பார்த்து சென்னைக்கு போனோம். வீட்லயே வாங்கி ஆர்டர் கார்டுல வாங்கி பாத்துக்கலாம். நிறைய காமெடி. அதுக்கு தயவு செஞ்சு சிரிச்சிடாதீங்க. நெருப்பு இந்த மாதிரி நல்லா படர விட்டோம்னா ஈவனா அதுல இருக்கிற அனல்லாம் அழகா வந்து இதுக்கெல்லாம் போய் சேரும். ஆனா நம்ம நெருப்புல இப்போ வேக வைக்கிறதோட கறியில தான் வேக வைக்கணும், அடுப்பு கறியில. ஏன்னா அப்பதான் வந்து அதோட அனல் அதிகமா இருக்கும். சீக்கிரமா சிக்கனும் பாயில் ஆகும். புகை அந்த ஸ்மெல்லு அந்த சொல்லுவாங்கல்ல புகை ஸ்மெல் கிடைக்கும்ட்டு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஹரி? ஸ்மோக்கி ஃப்ளேவர். அது நல்லா இருக்கும் அந்த சிக்கன்ல. சிக்கன் கிரில்லு. மச்சான் பிச்சைக்காரன் வந்திருக்கான் பாரு. அம்மா தாயே. அச்சோ செல்லப்பாவா? குரலை கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்துருக்கான். சாப்பிட்ட பிறகு வா, போயிட்டு வா. அப்புறம் வா, போயிட்டு அப்புறம் வாடா. போட்டு அனுப்புடா அவனுக்கு. எடுத்து வை. சூடாதான் இருக்கு. சூடா இருக்கு. இருடா நான் எடுத்துக்கிறேன். இது எப்படி இருக்குது? கேவலமா 1 மணி நேரம் கூட புஷ் நிப்பேன். அவகுமார் எடுத்துட்டு வாடா. வாடா. சூடான சுவையான கிரில் ரெடி. ஓபன் பண்ணி பார்க்கலாமா வியூவர்ஸ்? வெள்ளி கட்டியை நம்ம எப்படி பிரிக்கிறோம் பாருங்க. சூடா இருக்குல்ல? ஆமா. அனல் இங்க வரைக்கும் வீசுது. அது வெயில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், மறையிற வெயில்ல. வாவ் வாவ் மச்சான், வாசனை கம கமன்னு இருக்கு. மச்சான் இலை எடுத்துக்கடா. பாத்து. இது மக்களுக்காக. என் மச்சான் செஞ்சான்ல அவனுக்கோசம் நானே சாப்பிட்டேன். டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருக்கா. நான் தான் ஷேர் பண்ண மனசு வரல.
செமையா இருக்குங்க. நல்லா ஸ்பைசியா, நல்ல மசாலா எல்லாம் போட்டு, நல்லா சிக்கன் நல்லா மேரினேட். நல்ல அதுதான் மச்சான் சொல்றப்பவே சிக்கன் பாருங்க அப்படியே உதிரியா வந்து பாருங்க, மல்லிப்பூ மாதிரி அப்படியே வீடு பாத்தீங்களா. என் மச்சான் கை போக்கவுமே நைட்ல ஏஞ்சி கை நக்குவோங்க. இல்ல மச்சான் சொன்னது பார்த்தா எனக்கு அவன் எடுத்து சாப்பிடும் போல இருக்குது. செமையா இருக்குங்க. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. வெளியே சாப்பிட்டு வர வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா இன்னும் அருமையா இருக்கும். ஓகேங்களா? நல்லா நம்ம கையில அரைச்ச மசாலாவே தடவி நல்லா சாப்பிட்டு பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என் மச்சானுக்கு பெல் பட்டன் இட்டுருங்க. சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. எனக்கு பெல் பட்டன் நீங்க நினைக்க மாதிரி இல்ல காய்ஸ்.